மல்லி செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே மல்லி தான் பண்ண தவறை நல்லாவே புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அந்த ராஜேஸ்வரி நம்மள்ட்ட வந்து இதெல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லும்போது, நாம் விஜய்கிட்டேயோ இல்லை நம்ம பெரியம்மாக்கிட்டேயோ இதை பற்றி பேசியிருந்தா கண்டிப்பாக அவங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருப்பாங்க. நாம் பயந்து போய் அவசரப்பட்டு யார்கிட்டையுமே எதை பற்றியுமே சொல்லாமல் விட்டுட்டோம். அதனால தான் இப்போது பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நாம் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்தும் போயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கண் பிதுங்கியிருக்காங்க நம்ம மல்லி வெண்பா பார்க்கறதுக்கு கதிரேசன் வீட்டுக்கும் போனாங்க. ஆனால் கதிரேசனும் நிஷாவும் வெண்பாவை பார்க்க விடவே இல்லை. ஒரு பக்கம் மல்லி விஜயை பார்க்க ஜெயிலுக்கு போனாங்க. ஆனால் அங்கேவும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா விஜய் பயங்கரமாக கோபத்தோட ஒரு மாதிரி டென்ஷனாக மல்லிக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா நான் உன்னை எவ்வளோ நம்பின மல்லி, எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்தில் நீ என் கூட இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை விட்டு போவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நீ என்னை விட்டு போன நேரம் என்னை விட்டு எல்லாமே போன மாதிரி நான் அன்றைக்கி தனி மரமாக ஜெயிலில் வந்து உட்காந்துருக்கேன். இந்த நிலைமை நீ இருக்கும்போது எனக்கு வந்திருக்கக்கூடாது மல்லி, ஆனால் வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியல. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு மல்லி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ பண்ண எனக்கு துரோகம்தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு விஜய் மல்லி ரொம்பவுமே காயப்படுத்துகிறாரு. ஏன்னா விஜய் அவ்வளோ காயப்பட்டிருக்காரு. ஒரு வார்த்தை அந்த ராஜேஸ்வரி என்னை இப்படி மிரட்டுறா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீ என்னை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்காது. நான் அப்போவே இந்த பிரச்சனையை சரி பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நீ என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அந்த ராஜேஸ்வரி மேல் நம்பிக்கை வச்சு அவள் சொல்கிறத கேட்டு என்னை விட்டு பிரிய முடிவு பண்ணலை. அங்கேயே நான் உடஞ்சிட்டேன் மல்லி. அங்கேயே நான் தோற்று போயிட்டேன். அந்த ராஜேஸ்வரிகிட்ட நான் பலமுறை தோற்று போயிட்டேன். இதுக்கு மேலே இலக்கத்துக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே நான் யாரையும் நம்புறதாகவும் இல்லை. எனக்கு யாருமே வேணாம், நான் இப்படி இருந்துடுறேன் அப்படின்னு விஜய் கண் கலங்கி அழுதாரு. மல்லி அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. சே, நான் பண்ண தப்புங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. விஜய் சொல்கிற மாதிரி நாம தான் விஜய் விட்டோம் வெண்பா விட்டோம் பிரிஞ்சு போனோம். ஆனால் கோயிலில் போய் தான் குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு பிரார்த்தனைலாம் பண்ணேன். குடும்பத்தை விட்டு நான் தானே பிரிஞ்சு போனேன். அப்படி இருக்கும்போது குடும்பம் நமக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ராஜேஸ்வரி தான். அவளை என்ன பண்ணுறது அப்படின்னு மல்லி ஆத்திரத்தோட அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம அங்கே போய் பிரச்சனை ஆகி வந்தது தான் மிச்சம். ஆனால் ஒன்று பண்ணலாம், அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பொய் சாட்சி சொன்னாங்க. இதுக்கெல்லாம் விஜய்க்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எப்படியாவது அவங்க வாயால் அவங்களே சொன்னாங்கன்னா நாம் அதை வச்சு விஜயை வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே மல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படின்னா இதில் விஜய்க்கு சம்மந்தம் இல்லைங்கிறத எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? அதுக்கு அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நேராக நம்ம மல்லி ராஜேஸ்வரியை பார்க்கலான்னு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் இங்கே கதிரேசனை பார்க்குறாங்க. கதிரேசன் நம்ம வெண்பா அழைச்சிட்டு ஃபாரின் போகிறதுக்காக தேவையான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கத இங்கே மல்லி கவனிக்கிறாங்க. கதிரேசன் அந்த ஒரு ஆஃபீஸில் பேசிட்டு போனோடனே மல்லி இந்த ஆஃபீஸில் போயிட்டு இப்போது வந்தார்ல அவர் என்ன கேட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யார் மேடம், எதுக்காக நீங்கள் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? இல்லைங்க, நான் அவருடைய பொண்ணு தான், அவருடைய மூத்த பொண்ணு. நான் அவர்கிட்ட பேசுறதில்ல, அதான் எங்கள் அப்பா என்ன பண்ணு கேட்கலாம் வந்தேன் அப்படின்னு மல்லி சொல்ல உடனே, ஓ அப்படியா, ஒன்றும் இல்லைம்மா, அவருடைய ரெண்டாவது பொண்ணு அது நிஷாங்கிறது. ஆமாங்க, அது என் தங்கச்சி தான். அவங்க அப்புறம் உங்கள் குழந்தைய அந்த குழந்தை. ஆமாங்க, இவங்க 3 பேரும் ஃபாரின் போக போகிறாங்க. சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆக போகிறாங்க. அதுக்காக பாஸ்போர்ட் விசாலாம் வாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்றைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குமா, 2 நாளில் அவங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனவுடனே அவங்க சிங்கப்பூர் கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே மல்லி சுத்தமாக உடஞ்சி போயிட்டாங்க. மல்லி பயங்கரமாக இருக்கிறாங்க. இது என்ன கடவுளே, எனக்கு வந்து சோதனை. வெண்பாவை மட்டும் அழைச்சிட்டவங்க ஃபாரின் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம் வெண்பாவை எப்படி பார்க்க முடியும்? நம்மளை விட்டுடலாம், விஜய் வெண்பாவை நிரந்தரமாக பிரிஞ்ச மாதிரி ஆகிடுமே. அது நடக்கக்கூடாது. ஏற்கனவே விஜய் வெண்பா விட்டு பிரிஞ்சதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நாம் தான் நினச்சி அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த நேரத்தில் வெண்பா மட்டும் விஜயை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு ஃபாரின் போயிட்டானா எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் விஜயை நம்ம நிம்மதியாக வச்சுக்க முடியாது. இதை தடுத்து நிப்பாட்டணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மல்லி குழம்பி போய் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்பம் யார்? எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே அந்த ராஜேஸ்வரி தான். அவள் தான் ஆரம்பம். அவள்கிட்ட தான் இதுக்கு முடிவும் தேட முடியும். ஏன்னா நாம் எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேட முடியும் அப்படின்னு ராஜேஸ்வரியை பார்க்கறதுக்கு நேராக கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனியில் போய் பார்த்தா அந்த ராஜேஸ்வரி கம்பெனியில் இல்லை. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே உள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்குது. உடனே மல்லி டக்குன்னு சுதாரிச்சு ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்க்குறாங்க. உள்ளே யார் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா ஒரு 2-3 பேர் இன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ராஜேஸ்வரி அப்போ தான் இறங்கி வராங்க. ரஞ்சிதா உடனே, ராஜிமா, அதான் கதிரேஷ் அங்கிள் அந்த டெண்டர் விஷயமா அனுப்பியிருக்காங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல, ஓ அந்த டெண்டரா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாங்க.
அப்போ தான் மல்லி நல்லா உத்து பார்க்குறாங்க. இவங்க தானே அன்றைக்கி நைட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே கையெழுத்தெல்லாம் போட்டு முடித்ததும், என்னங்க எல்லாம் ஓகே தானே, டெண்டர் இப்போ என் பேர் கிடச்சிடும்ல? கண்டிப்பாக மேடம், இந்த டெண்டர் உங்களுக்கு தான், அது எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, இந்த டெண்டர் இனிமேல் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்புன உடனே நம்ம ராஜியை பார்த்து ரஞ்சிதா, ராஜிமா கை கொடுங்க, கோடிக்கணக்கான டெண்டர் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு, எல்லாரும் அவங்க பெரிய ஆள் ஆக போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை ராஜி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏன்னா நீ மட்டும் அந்த கதிரேசன் சொன்ன மாதிரி விஜய் தான் கொலை பண்ணாருன்னு கோர்ட்டில் தைரியமாக ஏறி சாட்சி சொல்லாமல் இருந்தானா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ரஞ்சி. நீ அந்த இடத்துல பயப்படாமல் சாட்சி சொன்னதால் மட்டும்தான் நமக்கு இது எல்லாமே சாதகமாக நடந்துச்சு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போல. அந்த கதிரேசன் 2-3 நாளில் ஃபாரின் போகிறானா, அதுக்கப்புறம் அவனுடைய இங்கே இருக்கிற பிஸ்னஸையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்கேன் ரஞ்சி. அப்படியே ராஜிமா, என்ன சொன்னார் அவர்? தாராளமாக பார்த்துக்க ராஜி, எனக்கு நீ இவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்க, நீ மட்டும் ரஞ்சியை வச்சு பொய் சாட்சி சொல்லணும், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் நினச்ச மாதிரி விஜய் ஜெயிலுக்கு போயிட்டான், வெண்பா எனக்கு கிடச்சிட்டா, வெண்பா நான் ஃபாரின் போக போகிறேன், இதுக்கப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, நான் இனிமேல் இந்தியா வரமாட்டேன், அதனால் பிஸ்னஸ்லாம் யாராவது ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட கொடுத்துருப்பான்னு நான் ஆசைப்பட்டேன். அதுவும் நீ பார்த்துக்கிறங்கும் போது எனக்கு எந்த கவலையும் இல்லை ராஜி, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு கதிரேசன் சொல்லிட்டாரு. அதனால் நமக்கு நிறைய ப்ராஃபிட் தான் ரஞ்சி. சூப்பர் ராஜிமா அப்படின்னு ராஜு ரஞ்சனும் பேசுகிறாங்க. இவங்க பேசின எல்லாத்தையும் நம்ம மல்லி ரொம்ப சூப்பராக வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து முடிச்ச கையோட நேராக கிளம்பி அவங்க ஏற்கனவே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க இல்லையா, ஒரு லாயர், அவங்கள போய் பார்க்குறாங்க. பார்த்து இது மாதிரி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும், என் புருஷன் இப்போ ஜெயிலில் இருக்காரு, அவரை காப்பாற்றணும், அதுக்கு காரணம் அவங்களுடைய அக்கா தான், அவங்க அக்காவுக்கும் அவருக்கு இருக்க விரோதத்தை பயன்படுத்தி வேணும்னு பொய் சாட்சி சொல்லி அவர் இப்போ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மல்லி அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அந்த லாயரும் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா, அதில் அவங்க தெளிவாக பேசியிருக்காங்க, நாம் தான் பொய் சாட்சி சொல்லியிருக்கோம், பணத்துக்காக தான் சொன்னோம் அப்படின்னு அவங்களே அவங்க வாய்ப்பட பேசியிருக்காங்க. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக விஜய் மேலே தப்பு இல்லைன்னு நாம் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், அது மட்டும் இல்லை மேடம், அவங்க தாத்தா எங்களுடைய வெண்பாவை தூக்கிக்கிட்டு இன்னும் 2 நாளில் சிங்கப்பூர் போகிறாராம். அப்படி போயிட்டாருன்னா திரும்ப அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வரவே மாட்டார். அந்த 2 நாளுக்குள்ளே நாம் எப்படியாவது கோர்ட்டில் இதெல்லாம் சப்மிட் பண்ணி விஜய்க்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை எப்படியாவது மீட் எடுக்கணும் மேடம், ப்ளீஸ் மேடம், நான் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் மட்டும்தான் உதவி எனக்கு பண்ணலன்னா என்னால் உயிர் வாழ்கிறது வேஸ்ட்டு மேடம். ஏன்னா விஜய் வெண்பா மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்காரு. வெண்பா மட்டும் இல்லைனா விஜய் சத்தியமாக என்ன ஆவான்னு தெரியாது மேடம். அப்படி விஜய்க்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா நான் வாழ்கிறது வேஸ்ட் தான் மேடம், என்னை காப்பாற்றுங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அதை பார்த்த லாயரும், இங்கே அப்புறமா உன்னுடைய தாய் பாசம் எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு குழந்தைய பெற்று இருக்கலனாலும் அந்த குழந்தையும் அவங்க அப்பாவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நீ இந்த அளவுக்கு பாடுபடுறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஒன்றும் இல்லைம்மா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி, நீ ஆசைப்படுற மாதிரி அந்த குழந்தைய அவங்க தாத்தாட்டேருந்து மீட்டெடுத்து உன் புருஷனை நிரபராதின்னு வெளியே கொண்டு வந்து உங்கள் 3 பேர் சேர்த்துக்க வேண்டியது என் பொறுப்புமா, நீ நிம்மதியாக போ, அதுக்கான வேலையை நான் இப்பயே பார்க்குறேன் அப்படின்னு அந்த லாயர் விஜய் மேலே அந்த கேஸ் கொடுத்து தீர்ப்பானுச்சு இல்லையா, அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி விஜயை காப்பாற்றுறதுக்கு அடுத்த கட்ட வேலைகளையும் ஆரம்பிக்கிறாங்க.